அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் போராட்ட அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய மே மாத ஊதியம் வழங்க வேண்டும் என்றும், வழங்கவில்லை என்றால் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். முழுமையான விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, வணக்கம். சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு இந்த மாதம் வழங்க வேண்டிய ஊதியத்தை வழங்கவில்லை என்று அவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். காரணம், இந்த ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தை நம்பிதான் தங்கள் வாழ்வாதாரம் இருப்பதாகவும், எனவே எங்களுக்கு இந்த மாத ஊதியம் கிடைக்கவில்லை என்றால் அது எங்களுக்கு பெரும் சிக்கலாக இருக்கும். எனவே எங்களுக்கான அந்த ஊதியத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என பேராசிரியர்கள் சார்பில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மே மாதத்திற்கான சம்பளம் இன்னும் வழங்கப்படவில்லை என்பது ஒரு முக்கிய விஷயமாக இருக்கக்கூடிய நிலையில் அதனை உடனே விடுவிக்கவில்லை என்றால் இன்று முதலே நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தப் போகிறோம் எனவும் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே நிதி பற்றாக்குறையின் காரணமாக ஒரு 2-3 மாதங்கள் சம்பள பிரச்சனை நீடித்து வந்தது. அதன் காரணமாக 3 நாட்கள் அவர்கள் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்கள் நடத்தினார்கள். அதன் பிறகு அவர்களுக்கான சம்பளம் விடுவிக்கப்பட்டது. பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களாக இந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் தான் இருந்து வந்தது. தற்போது மீண்டும் அதாவது நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த சம்பளம் வழங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் உள்ளிருந்து அதிகாரிகள் தகவல் சொல்கிறார்கள். எனவே தங்களுக்கான சம்பளத்தை உடனே விடுவிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.